நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பெயர்ச்சி தலைப்பே பார்த்தீங்கன்னா பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிருச்சு அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதாவது சனி பகவான் நீதிக்காரகன். சனின்னாலே எல்லாருக்கும் பயம். அப்படிப்பட்ட சனி பகவான் மார்ச் மாதம் 29 தன்னோட சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறாரு. ஏற்கனவே மீனத்தில் ராகு இருக்கார். ராகுவோட போய் சனி சேர போகிறார். மார்ச் 29 இது நடக்க போகுது. ஆனால் மே 18 ராகு கும்பத்துக்கு ரிவேர்ஸில் வந்துடுறாரு. 1.5 மாத காலகட்டம் தான் ராகுவும் சனி சேர்ந்துருக்க போகிறாங்க. இதுதான் பெரிய கண்டம் நீங்கிருச்சுன்னு. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக சேர்ந்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பயங்கரமான கர்ம வினைகளை நிறைவேற்றக்கூடியவர். முன்னோர்களோட கர்ம வினைகள். சனி பகவான் அப்படிங்கிறது நிகழ்கால உங்களோட பாவ புண்ணிய கணக்கை போடுறவர். இப்போ முன்னோர்களோட பாவ புண்ணிய கணக்கு ராகு கொடுப்பாரு, உங்களோட பாவ புண்ணிய கணக்கு சனி கொடுப்பாரு. 2 பேரும் சேர்ந்தலாம் இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கண்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஒரு 1.5 மாதத்தில் அவங்க பெயர்ந்துடுறாங்க அப்படிங்கிறப்பயே, பிரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிறப்பயே ஒரு பெரிய கண்டம் அப்படிங்கிறது நீங்கிடுது. சரி, சனி மீனராசிக்கு போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு தன்னோட 3ஆம் பார்வையால் ரிஷபராசியை பார்க்க போகிறார். தன்னோட 7ஆம் பார்வையால் கன்னிராசியை பார்க்க போகிறார். தன்னோட 10ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்க போகிறாரு. இதனால் உங்களோட ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2025 உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 வருடத்தோட சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி சனி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்தார். அதாவது 10வது வீட்டில் இருந்தார். இப்போ 11வது வீட்டுக்கு மாற போகிறாரு. சனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் இப்போ லாபஸ்தானத்துக்கு வர போகிறார். இது நல்லதா கெட்டதா ஜோசியரை அப்படின்னா நல்லது. சரி, இதுக்கு முன்னே என்ன செஞ்சார் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி உங்களோட ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் இருந்தாலும் தொழிலில் ஏற்ற இறக்க நிலை அப்படிங்கிறத கலவையாக கொடுத்துருப்பாரு. நம்பி தொழிலை ஒன்றும் பண்ண முடியாது. தொழிலில் மேலே முதலீடு போடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். முதலீடு போட்டுட்டு அது வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, நட்டமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் தொழிலை நம்பவும் முடியல, நம்பாமல் விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு கையேறு நிலை அப்படிங்கிறதுல இருந்திருப்பீங்க. அது மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, 10 ரூபா வருமானம் வர்றவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதையே இருக்காது. வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடையாது, ஒரு சம்பள உயர்வு கிடையாது. சும்மா அப்படியே இன்றைக்கே பேசுகிறாங்கடா, ஒரு 10 ரூபா நமக்கு அல்ல அர்ஜென்ட்டுக்கு ஒரு அட்வான்ஸாக கொடுன்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஏதோ கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலைமை தான். இதே காலகட்டத்தில் சனியோட பார்வை உங்களோட ராசிக்கு 12, 4, 7 இந்த 3 வீட்லையும் விழுந்துது. சனி பயிற்சிக்கு பிறகு உங்களோட ராசிக்கே சனி பார்வை கிடைக்குது. ராசிக்கு 5வது வீடு 8வது வீட்டை சனி பார்க்க போகிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி 12வது வீட்டில் சனி பார்வை விழுந்துச்சு பார்த்தீங்களா. விரயஸ்தானத்தை சனி பார்த்து விரயத்தை பொடியாக்கி இருப்பார். ஆனால் நம்மளை கொஞ்சம் கடங்குடியாக்கி இருப்பார். ஏன்னா 12வது வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப ஏதாவது விரய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரய செலவுகளாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் அகலக்கால் வைக்க விட்டுருப்பார் சனி. ஒரு 10 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு போனோம்னா போய் எல்லாம் பேசி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா 13, 14 ஆகிப்போம். 4-5 லட்சம் கடன் வாங்கி போட்டு வச்சுட்டு இப்போ அதை அடைக்கிறதுக்காக துரத்திட்டு அலைகிறோம். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா ஒரு 10 லட்ச ரூபாயை போட்டு இப்போதைக்கு சின்னதாக ஒரு வீடு கட்டுவோம், இப்போதைக்கு நமக்கு ஒரு வீடு வேணும், எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அது 15, 16 நிறுத்துட்டு போய் ஒரு 5-6 லட்சம் கடனில் நம்மளை விட்டுருக்கோம். இப்படி இந்த விரயஸ்தானத்தை சனி பார்த்ததால கடங்குடியாக தான் ஆக்கி விட்டார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் வழி சொந்தங்களில் பிரிவினை உண்டு பண்ணியிருப்பார். தாய்மாமன் வகையில் இருக்கலாம், இல்லை பெரியம்மா, இல்லை சின்னம்மா, தாயோட கூட பிறந்தவங்க, இவங்க வகையில் பகை அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துருப்பாரு. அதுமாதிரி 7வது வீட்லேயும் சனி பார்த்தார் அப்படிங்கிறப்ப கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் கூட்டாளிகளை பிரிச்சிருப்பார். அதேமாரி மனைவி வழி சொந்தங்கள்கிட்ட பெருசாக நமக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிடும். இல்லாட்டி எனக்கு ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர என்னன்னா என்ன அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த உறவுகள் அப்படிங்கிறது ஓடி இருக்கும். அது மாதிரி பொண்ணு கொடுத்த இடத்துலையும் சரி, பொண்ணு கட்டின இடத்துலையும் சரி, பெரிய அளவில் நமக்கு 10 ரூபா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாரு. 2025 சனி பெயர்ச்சிக்கு பிறகு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ச் மாதம் 29 திருக்கணித பஞ்சாங்கப்படி மகா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வர போகிறார்.
இதே காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிற ஒரு நேரம் அப்படின்னு கூட இதை நாம் சொல்லிடலாம். ஏன்னா இப்போ சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 நடக்கிற காலகட்டத்தில் குரு உங்களோட ராசியில் இருப்பார். மே மாதத்தில் அவரும் தனஸ்தானத்துக்கு போயிடுவார். காசு கொடுக்குற இடத்துக்கு குருவும் போயிடுவார். அதே மாதிரி லாப வீட்டில் இருக்கிற ராகு தொழில்ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக பலன், ஒரு பெரிய விஸ்வரூபத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. இவெல்லாம் எங்கடா உருப்பட போகிறான் அப்படின்னு நினச்சவங்க கூட உங்களோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுமாரி தொழில் ரீதியாக நிறைய வருமானம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா 9வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் சனி தான் அதிபதி. அப்போ சனி சிறப்பான 2 வீட்டுக்கு அதிபதியாக இருந்துக்கிட்டு இன்னும் சிறப்பான ஒரு வீட்டுக்கு வரார். 9, 10, 11 அப்படியே வரிசையாக வருது பாருங்கள். 9வது வீட்டுக்கு சனி அதிபதி, 10வது வீட்டுக்கு சனி அதிபதி, இருக்கிறது 11வது வீடு லாபஸ்தானம். அப்போ 9ஆம் வீட்டுக்கு சனி அதிபதி அப்படிங்கிறதால பூர்வீக சொத்துக்கள், தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் சொத்துக்கள் அப்படிங்கிறது பாகம் பிரித்து உங்கள் கைக்கு வந்துடும். எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, பல காலமாக சும்மா அப்படியே பங்காளிங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா கூட்டு போட்டாவிலேயே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் எங்கள் அப்பங்காட்டன் காலத்திலே பிரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சிருந்தவங்க கூட இப்போ பாகப்பிரிவினை போட்டு சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். அப்போ அதை வச்சு நம்ம ஒரு லோன் வாங்கலாம், இல்லை அதை வச்சு புது முயற்சிகள் ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். நம்ம கையில் ஒரு பிடி இருக்குடா, இதை வச்சு செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு செஞ்சு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்கலாம். நீங்கள் ஒரு குபேர யோகம் அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதுமாரி 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக சனி இருக்கார், அவர் 11வது வீட்டுக்கு வரார். அப்படிங்கிறதால தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். என்ன ஆனால் கொஞ்சம் மெனகெடணும். சாதாரணமாக இப்போ எதுவுமே கிடைச்சிடாது, நிறைய உழைக்கணும். மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறோம், ஒரு இடத்துல ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்த தொழில் தானே மெதுவாக போவோம்போ அப்படின்னு இருக்கக்கூடாது. 8ங்கிறத 12ஆக உழைக்கணும். அப்படி தான் செஞ்சாகணும். சும்மா உட்காந்துருந்தா லாபத்தில் சனி இருந்தாலும் 10 பைசா கூட கிடைக்காது. ஏன்னா சனி பார்வை உங்களோட ராசியிலே இருக்குது. சனி உழைக்க வச்சு தான் காசு கொடுப்பாரு. நீ சும்மாலாம் குந்திருந்தீங்கன்னா தம்பி போயிட்டு வாப்பா, நானாக கொடுப்பேன்னு பார்த்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆள் சனி. ஏன்னா அவர் நீதிகாரகன். உழைச்சின்னா அந்த உழைப்புக்கு பலன் கொடுத்துருவார். இல்லைங்க நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஒன்றும் பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே சோர்ந்து உட்காருவீங்க. ஏன்னா சனி மந்தன் இல்லையா, அவர் மொல்ல தான் கொடுப்பாரு, ஆனால் நிரந்தரமாக கொடுப்பார். சனி கொடுக்கக்கூடியது மெதுவாக இருக்கும், ஆனால் நிரந்தரமாக இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம செய்கிற வேலையில் லாபம் இல்லையேன்னு பாதியில் விட்டுறக்கூடாது. செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்போ உங்களை எங்கே தூக்கி கொண்டு நிறுத்தணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி தான் சனி லாப வீட்டில் இருக்கும்போது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களா, மேல்மட்ட அதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்கலையா, கூட இருக்கிறவங்களை பற்றி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கானா, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என் வேலையை நான் செய்கிறேன், எவனோ கிடை கெட்டு போகிறான், அவன் புத்தியாது, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். இந்த ஓப்பி அடிக்கிற வேலை, அடிக்கடி விடுமுறை போட்டு ஊர் சுற்றுற வேலை, இதெல்லாம் வச்சுக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம்னாலே மேல்மட்ட அதிகாரியை கூப்பிட்டு சனியே காமிச்சிடுவார். பாரியாயோ இவன் தான் வேலை செஞ்சுட்டு கிடக்கிறான், சும்மா ஒன்றும் இல்லாமல் காக்கா பிடிச்சிட்டு இருக்கவனுக்கு 10 ரூபா சம்பளத்தை கூட கொடுக்குறேன், இவனுக்கு குடியா அப்படின்னு சொல்லி உணர்த்திடுவார் சனி. அப்புறம் உங்களோட நிலைமை அப்படிங்கிறது உச்சத்தை நோக்கி தானாக போகும். உங்களோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அதே மாதிரி தான் தொழிலையும் நம்ம தான் முதல்ல போட்டிருக்கோம், வேலைக்கு ஆள் இருக்காங்க பார்த்து வாங்க அப்படின்னு இல்லாமல் நாம் இறங்கி உழைக்கணும். அதுமாரி நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள ரொம்ப கண்ணியமாக நடத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பார்வை ராசியில் இருக்கு இல்லையா, உழைக்கிறவனுக்கு நீ எவ்வளோ செய்கிற அப்படின்னு பார்ப்பாரு. அதுக்கு தக்கன தான் சனி உனக்கு கொடுப்பாரு. அதனால் வேலை செய்கிறவங்கள்ட்ட கடிஞ்சிக்காமல் நல்ல முறையாக பேசி நல்ல முறையாக வேலை வாங்கி அவங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டானது எல்லாத்தையுமே சனி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம். இந்த 2025 எல்லா கடனும் அடைஞ்சி போச்சுடா, நான் 10 ரூபா மிச்சத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் சொந்த ராசியில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது 10 ரூபா வந்தாலும் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா முடிச்சு விட்ருவார் சனி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் எப்போதுமே நம்மக்கிட்ட நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கிறப்ப நம்மளால் முடிஞ்ச நன்மையை 4 பேருக்கு செய்யணும். இதை தான் சனி எதிர்பார்ப்பார். நல்லா உழைக்க வச்சு அதுக்கு உண்டான பலன் கொடுப்பாரு. இதுமாரி 5வது வீட்டில் சனி பார்வை விழுவுது இல்லையா, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பார்வை விழுவுது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சொத்து கிடைக்கும்னு. அந்த சொத்து பலவிதமான சிக்கல்கள் இடைஞ்சல்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏகப்பட்ட பாகப்பிரிவினைக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எதாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்துடும். கடைசியில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். இருந்தாலும் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது 5வது வீடு அப்படிங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும்.
பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருக்கோம், காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பயிலோ கூட சுற்றிட்டு கிடக்கும், இல்லைனா பிள்ளைய ஒழுங்காக படிக்காது, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் தண்டமாக குந்திருக்கோம். இந்த மாதிரி பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். இதுமாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க போனாலும் சரியான வரன் அப்படிங்கிறது அமையாது. அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் கண்காணிப்புலையும் வச்சுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. அதுமாரி அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற 8வது வீட்லேயும் சனியோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இப்போ என்ன பண்ணுவார் சனின்னா, கொஞ்சம் நமக்கு 10 ரூபா காசே வந்தாலும் இதை வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்டதை யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஒன்று கிடக்க ஒன்றை போட்டு மனசை குழப்பிக்கிட்டு தூங்காமல் கொள்ளாமல் கிடக்கிறது. அதெல்லாம் மறந்துடுங்க. எது வந்தாலும் நான் நல்லா இருக்கேன், முன்ன இருந்ததுக்கு இப்போ நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்குங்க. 10 ரூபா காசு பணம் இருந்ததுன்னா தான தர்மம் பண்ணணும். அதுதான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, இயலாதவர்களுக்கு பண்ணணும். கை கால் முடியாதவங்க, மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, சாலையோரத்தில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றுமே அவங்களுக்கு உதவியே இல்லாமல் நிர்கதியற்ற நிலையில் நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்றுமே முடியாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. லாபத்தில் சனி, தனஸ்தானத்துக்கு குரு மே மாதத்தில் மாற போகிறாரு. ராகுவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு மாறுவார். இப்படி அற்புதமான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அமையவே அமையாது. அப்படி ஒன்று அமைஞ்சிருக்கு. சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த 2025 உங்களோட வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.